கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 16வது வசனம், எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு ஒரு அடையாளம் உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். இப்போ என்ன ஒரு மனிதன் விசாரிக்க வேண்டும் என்றால் எப்படி விசாரிப்பான்? இன்னாருடைய மகன். அப்ப நமக்கு ஒரு அடையாளம். அருமையானவர்களே, இதையும் தாண்டி எனக்கு உங்களுக்கும் ஒரு அடையாளம் வேண்டும். என்ன? இயேசுவினால் ரட்சிப்பை பெற்றவர்கள். இவன், இந்த மகன் என்னுடையவன். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வோமானால் சாத்தானானவன் நம்மை தீண்டிவிட முடியாது. இந்த உலகத்தில் அடையாளம் மற்ற பிள்ளைகளாக அல்லாமல் அடையாளப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை தகப்பனை, நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களுக்கும் ஒரு அடையாளத்தை நீங்க தாங்கப்பா. ரட்சிப்பின் ஆண்டவரே அனுபவங்களை எங்களுக்கு தாருங்க. ரட்சிப்பின் வஸ்திரங்களை ஆண்டவரே எங்களை வைத்து மூடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.